நான் விஜய் ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக உருவெடுப்பார் என்று நினைத்தேன். ஆனால் அவர் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் இன்றைக்கு மக்கள் தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள். இது ஜனநாயகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வெற்றிகள் என்று கூட நான் பார்க்கிறேன். ஏனென்றால் பணநாயகம் முடிவுகளை மாற்றிவிடுமோ என்கிற கவலை பல பேருக்கு உண்டு, எனக்கும் இருந்தது. ஆட்சி மாற்றத்தை விரும்பிய காரணத்தால் தொகுதிக்கு ஏராளமான பணிகளை கொண்டு வந்த முதலமைச்சர் தோல்வியடைந்திருக்கிறார். நல்லது கெட்டதில் பங்கேற்று வந்த திரு டாக்டர் விஜயபாஸ்கரோ நன்னிலம் காமராஜோ வெற்றி பெறுகிறார்கள். ஆக இரண்டு விதமான முடிவுகளை எடுக்கிறார்கள். ஆட்சி மாற்றம் வேண்டும், அதனால் சென்னையிலே பல தொகுதிகளில் திமுக தோல்வி, சென்னையில் போட்டியிட்ட முதலமைச்சரும் தோல்வி. தமிழ்நாட்டின் எதிர்பாராத சில பகுதிகளில் விஜய் அலை வீசியது. அந்த அலை இரண்டு கழகங்களையும் சுருட்டி சில பெரிய வேட்பாளர்களை தூக்கி வீசிவிட்டது. அலை சுனாமியா மாறிடுச்சு. இல்லை, அது சுனாமியாக மாறி இருந்தால் இன்னும் நம்பர் ஏறி இருக்கும். எம்ஜிஆர் அவர்கள் 1972 கட்சி தொடங்கி முதல் பொது தேர்தல் 77 அதுல ஜெயிக்கிறார். விஜய் கட்சி தொடங்கி அவர் சந்திக்கும் முதல் சட்டமன்ற பொது தேர்தல் இந்த தேர்தல், அதுல ஜெயிக்கிறார். அந்த வகையில் விஜய் இன்னொரு எம்ஜிஆராக உருவெடுத்திருக்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆரை ரோல் மாடலாக கொண்டு, செல்வி ஜெயலலிதா அவர்களை ரோல் மாடலாக கொண்டு, பெருந்தலைவர் காமராஜ் அவர்களை ரோல் மாடலாக கொண்டு ஒரு நல்ல ஆட்சியை தருவதற்கு அவர் முற்பட வேண்டும். அதற்கேற்ப தன்னை தகவமைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல ஆலோசகர்களை உடன் வைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல அதிகாரிகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் அவருக்கு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தேர்தல் முடிவுகள் குறித்து பல்வேறு விருந்தினரிடம் நாம் பேசி வருகிறோம். அந்த வகையில் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான துக்ளக் திரு ரமேஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். இந்த முடிவுகள் குறித்து அவர்களிடம் கேட்கலாம். அதற்கு முன்பாக இந்த தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவேற்ற பிறகு 2 முறை தமிழலைக்கு அவர்கள் பேட்டி அளிக்கும் பொழுது குறிப்பிட்ட சில விஷயம் தாவேகாவினுடைய வெற்றிக்கான வாய்ப்புகள் குறித்தும் பல்வேறு விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். இந்த தேர்தல் முடிவுகள் குறித்து இப்போது அவரிடம் நாம் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த தேர்தல் வாக்குப்பதிவுக்கு பிறகு ஒரு அறுதியிட்டு நீங்க கூறினீங்க, அதாவது விஜய் ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் ஏற்படுத்துவார். அதாவது ரேஷனலா அவருடைய வாக்கு வங்கி அதிகரிச்சுட்டே வந்துச்சு. கிட்டத்தட்ட அவர் ஒரு 25% வாக்கு அதுக்கு மேல வாங்கக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. அதுக்கு மேல வாக்கு வாங்கினாலே ஏன்னா இப்ப 4 முனை போட்டிங்கும் போது 25% மேல போனாலே ஒரு அறுதி பெரும்பான்மையிட்டு ஜெயிக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு ரிசல்ட்டும் அதை ஒட்டி தான் வந்திருக்கு. எப்படி உங்களுடைய இது போன்ற கணிப்புகள், இது போன்ற மக்கள் மத்தியில ஒரு அண்டர் கரண்டாக விஜய் ஆதரவு இருக்கிறதோ என்று நான் பல பேருடன் உரையாடி தெரிந்து கொண்டேன். அதனாலதான் விஜய் இந்த தேர்தலில் முடிவு செய்ய போகிற ஸ்பாய்லராக இருக்க போவதில்லை. தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்க போகிறவராக இருப்பார். ஒரு பெரிய சக்தியாக இருப்பார். நான் கூட இந்த நம்பர் வரும் எதிர்பார்க்கவில்லை என்ற உண்மையை தாழ்மையோடு நான் ஒப்புக்கொள்ள விரும்புகிறேன். நான் விஜய் ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக உருவெடுப்பார் என்று நினைத்தேன். ஆனால் அவர் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் இன்றைக்கு மக்கள் தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள். இது ஜனநாயகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வெற்றிகள் என்று கூட நான் பார்க்கிறேன். ஏனென்றால் பணநாயகம் முடிவுகளை மாற்றிவிடுமோ என்கிற கவலை பல பேருக்கு உண்டு, எனக்கும் இருந்தது. என நான் சொன்னால் நீங்கள் அதிர்ச்சி அடைவீர்கள். 2 திராவிட கட்சிகளைச் சேர்ந்த பல வேட்பாளர்களும் சேர்ந்து இந்த தேர்தல் களத்தில் செலவிட்ட தொகை 10,000 கோடி ரூபாய். கடந்த முறை பேட்டியில் நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. அவ்வளவு பெரிய தொகை செலவிட்ட பிறகும் கூட அவர்களெல்லாம் தோல்வியை தழுவி இருக்கிறார்கள் என்றால் மக்கள் ஏற்கனவே மனதில் ஆழமாக தீர்மானமான ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். அதை பெருங்கட்சிகள் கவனிக்க தவறியுள்ளன. அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இனிமேல் வாக்குக்கு பணம் என்பது செல்லுபடி ஆகாது. அதனுடைய தொடக்க புள்ளியாக இந்த தேர்தல் அமையுமானால் அந்த வகையில் இது வரவேற்கக்கூடிய முடிவு என்று பார்க்கிறேன். ஆனால் மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்பி இருக்கிறார்கள் என்பதன் அறிகுறியாக இந்த முடிவு வெளிப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் தொகுதிக்கு நல்லது செய்திருந்தாலும் கூட சில வேட்பாளர்கள் தோல்வியுற்றிருக்கிறார்கள். அதே நேரத்தில் தொகுதி மக்களோடு நல்லது கெட்டதில் தொடர்ந்து பங்கெடுத்து வந்தவர்கள் சிலர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த 2 எக்ஸ்ட்ரீமுமே எப்படி என்றே எனக்கு புரியவில்லை. ஆட்சி மாற்றத்தை விரும்பிய காரணத்தால் தொகுதிக்கு ஏராளமான பணிகளை கொண்டு வந்த முதலமைச்சர் தோல்வியடைந்திருக்கிறார். நல்லது கெட்டதில் பங்கேற்று வந்த திரு டாக்டர் விஜயபாஸ்கரோ நன்னிலம் காமராஜோ வெற்றி பெறுகிறார்கள். ஆக 2 விதமான முடிவுகளை எடுக்கிறார்கள். ஆட்சி மாற்றம் வேண்டும்,
அதனால் சென்னையிலே பல தொகுதிகளில் திமுக தோல்வி, சென்னையில் போட்டியிட்ட முதலமைச்சரும் தோல்வி. இதே ஒருவேளை முதலமைச்சர் திருவாரூர் போட்டியிட்டு இருந்தால் வெற்றி பெற்று இருப்பாரோ என்னமோ எனக்கு தெரியல. ஏன்னா சென்னையில பெரும் தாக்கம் ஏற்படுத்திய அலையில் அவர் சிக்கிவிட்டார். சென்னையில் விஜய் அலை வீசி இருக்கிறது. வீசிய விஜய் அலை அதுல அவர் மாட்டிட்டார். ஆனா ஆனா இதுல என்ன ஒரு வித்தியாசமான முடிவுகள்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் எதிர்பாராத சில பகுதிகளில் விஜய் அலை வீசியிருக்கு. அந்த அலை 2 கழகங்களையும் சுருட்டி சில பெரிய வேட்பாளர்களை தூக்கி வீசிவிட்டது. அலை சுனாமியா மாறிடுச்சுங்கிறீங்க. இல்ல, அது சுனாமியாக மாறி இருந்தால் இன்னும் நம்பர் ஏறி இருக்கும். காங்கிரஸ் கட்சி பெரிய தவறு செய்து விட்டது என்று சற்று முன் 15 நிமிடங்களுக்கு முன் என்னோடு உரையாடிய ஒரு காங்கிரஸ் முக்கியஸ்தர் சொன்னார். காங்கிரசும் விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்திருந்தால் 190 விஜய் ஸ்வீப் பண்ணிருப்பார். ஆமா, மிகப்பெரிய முடிவு மாறி இருக்கும். அந்த வாய்ப்பை நாங்கள் இழந்து விட்டோம். அந்த வாய்ப்பை இழந்ததற்கு காரணம் திரு செல்வ பெருந்தகையும் திரு ப சிதம்பரமும் தான். கார்கேவின் பையனை பிடித்து, அவர் வழியாக கார்கேவை பிடித்து, அதற்கு செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் செய்து சோனியா காந்தியின் மனதை மாற்றி விட்டார்கள். இல்லை என்றால் திரு ராகுல் காந்தி விஜயுடன் போகத்தான் விரும்பினார். இதை இன்றைய தினம் நம்முடைய பிரவீன் சக்கரவர்த்தி கூட தந்தி தொலைக்காட்சியிலே உறுதிப்படுத்தினார். ராகுல் காந்தியினுடைய விருப்பம் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் டு கோ வித் விஜய். அவர் டிஎம்கே அலைன்ஸ் ஆன பிறகு கூட செட் ஆன பிறகு கூட அவர் பிரச்சாரம் செய்யவில்லை. அது முடிந்து போன கதை. ஆனால் நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்பி இருக்கிறார்கள். அது ஒரு அடிப்படையான அம்சம். நீங்கள் விஜயை நம்பி அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார்கள். நான் கூட உங்களிடம் உரையாடிய போதும் சரி, வேறு சில நேர்காணல்களிலும் சரி, விஜய் அவர்களை எம்ஜிஆருடன் ஒப்பிடக்கூடாது, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடன் ஒப்பிடக்கூடாது. அவருக்கு ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்கிறது. அவருடைய பொது வாழ்க்கை பயணம் நெடிய பயணம், ஏழைகளிடம் வள்ளல் என்று பெயர் எடுத்தவர். அவரெல்லாம் அவருடைய இமேஜ் என்பது பெரிய இமேஜ் எல்லாம் சொன்னேன். விஜயை கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் அவருடைய பாசிட்டிவ் இமேஜ், அந்த முகம், அதெல்லாம் அப்படியே வைங்க. எம்ஜிஆர் அவர்கள் 1972 கட்சி தொடங்கி முதல் பொது தேர்தல் 77 அதுல ஜெயிக்கிறார். விஜய் கட்சி தொடங்கி அவர் சந்திக்கும் முதல் சட்டமன்ற பொது தேர்தல் இந்த தேர்தல், அதுல ஜெயிக்கிறார். அந்த வகையில் விஜய் இன்னொரு எம்ஜிஆராக உருவெடுத்திருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். ஆகவே இது மக்கள் அளித்திருக்கக்கூடிய பேராதரவு, மக்கள் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பு, பணநாயகத்தை முறியடித்து ஜனநாயகம் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். வெவ்வேறு கட்சிகள் விஜயை குறைத்து மதிப்பிட்டன. இருபெரும் கட்சிகள் விஜயை அலட்சியப்படுத்த நினைத்தன. அப்படி நீங்கள் அலட்சியப்படுத்தலாம், மக்கள் அலட்சியப்படுத்தவில்லை என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். மக்கள் விஜயை ஃபாலோ செய்திருக்கிறார்கள். இத்தனைக்கும் உங்களைப் போல தினந்தோறும் பத்திரிகைகளில் விளம்பரம் தரவில்லை, உங்களைப் போல டெலிவிஷனில் திறந்தாலே விளம்பரம் இல்லை. திராவிட மாடல் 2.0 என்ற அதற்கு சில வசனங்கள், எடப்பாடினாலே நல்லாட்சி தான் இந்த வசனம், இதெல்லாம் போட்டு மாறி மாறி விளம்பரம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த விளம்பரங்களுக்கு நீங்கள் செலவு செய்யறதே கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் இருந்துக்கும் போல இருக்கு, டிவிலையும் பேப்பர்லையும். அதெல்லாம் எதுவுமே இல்லை, அடிச்சு நொறுக்கிட்டு வந்துட்டாரு. தாவிக்கல விளம்பரம் இல்ல, அதாவது வேட்பாளர் யாருன்னே தெரியாது. அது முக்கியமான விஷயம். நண்பர் ரமணி அவர்கள், நீங்கள் சரியான புள்ளியை தொட்டீர்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய பல வேட்பாளர்கள், பெரும்பாலான வேட்பாளர்கள் அவர்கள் ஊரிலேயே ஓரளவுதான் அறிமுகமானவர்கள். ஆனால் தாவேகா என்ற கட்சி நிற்கிறது. விசில் சின்னத்தை பட்டனில் பார்த்து விட்டார்கள். விஜய் சொன்னது நினைவுக்கு வந்து விட்டது. அந்த கார்டை எடுத்துக்கொண்டு காலையிலே போங்கள், விசிலுக்கு நேரம் ஓங்கி ஒரு அழுத்திருங்க, புரட்டு வந்துருங்க. இந்த ஒரு தடவை நான் சொல்றதை கேளுங்க, நீங்க சொல்றதை நான் கேட்கிறேன், வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டார். அதை மக்கள் அவருடைய அப்பீலை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா முகம் தெரியாதவர்கள், ஏழைபாழைகள், சமூகத்தின் நலிந்த பிரிவினர் பலரை வேட்பாளராக நிறுத்தினார். சில பேர் டீ கடை, ரிக்ஷா, சாதாரண தொழிலாளி, இவர்களை எல்லாம் வேட்பாளராக்கி இருக்கிறார். ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த பலருக்கு வாய்ப்பளித்திருக்கிறார். ஆகவே அந்த வகையில் விஜய் ஒரு சமூக புரட்சியை நிகழ்த்தி இருக்கிறார் இந்த தேர்தலில் என்று நான் பார்க்கிறேன். ஆட்சி பொறுப்பேற்கிற விஜய் அவருக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் மீது மக்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்து வாக்கை அளித்திருக்கிறார்கள். ஆகவே அவருக்கான பொறுப்புகள், சுமைகள் அதிகரித்திருக்கின்றன. அதை உணர்ந்து இனிமேலாவது முழுமையான அரசியல் சக்தியாக, பகுதி நேர அரசியல்வாதியாக இல்லாமல் முழுமையான அரசியல் சக்தியாக தன்னை தகவமைத்துக் கொண்டு, புரட்சி தலைவர் எம்ஜிஆரை ரோல் மாடலாக கொண்டு, செல்வி ஜெயலலிதா அவர்களை ரோல் மாடலாக கொண்டு, பெருந்தலைவர் காமராஜ் அவர்களை ரோல் மாடலாக கொண்டு ஒரு நல்ல ஆட்சியை தருவதற்கு அவர் முற்பட வேண்டும். அதற்கேற்ப தன்னை தகவமைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல ஆலோசகர்களை உடன் வைத்துக் கொள்ள வேண்டும்.
நல்ல அதிகாரிகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் அவருக்கு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஓகே சார். அதாவது இந்த தமிழ்நாடு அசெம்பிளிக்கு போறதுக்கு ஒரு முதலமைச்சராக பொறுப்பேற்க ஒரு மேஜிக் நம்பர் இருக்கு. 118. அதாவது 118 இடங்கள்ல வந்து பெற்றார். அதாவது இவர் வந்து தனிப்பெரும் கட்சியா அதிக இடங்கள்ல 108 இடங்கள் வரைக்கும் இப்ப வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனா 118 இடம் தேவை. இன்னும் ஒரு 10 இடம் தேவை. இதை எப்படி அவர் மேட்ச் பண்ணுவார்? அந்த 10 இடங்கள் கிடைக்காவிட்டாலும் கூட சின்ன 2 சீட்டு 3 சீட்டு இருக்கக்கூடிய கட்சிகள் அவரை ஆதரிப்பதற்கு முற்படலாம். அதாவது இதுல எதர் திமுகல இருந்து வரணும், இல்லாட்டி அதிமுகல இருந்து வரணும். 2 அணிகளிலும் கலந்து கூட வரலாம். எப்படி வேண்டுமானாலும் வரலாம். ஏனென்றால் அவர் பாஜகவை எதிர்த்தார், அதிமுகவை எதிர்த்தாரே தவிர பாமகவை எதிர்க்கவில்லை. அதே போல திமுகவை எதிர்த்தாரே தவிர காங்கிரஸையோ திருமாவையோ எதிர்க்கவில்லை. நான் குறிப்பிட்ட இந்த கட்சிகளில் யார் வேண்டுமானாலும் விஜய் ஆதரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முதலில் மேதக ஆளுநர் தனிப்பெரும் கட்சியாக வந்திருக்கிற விஜய்க்கு அவர்களுக்குத்தான் அழைப்பு விடுப்பார். அதுதான் அரசியல் சட்டப்படி முறையானதும் கூட. ஃப்ளோர் டெஸ்டில் அவர் தன்னுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டியிருக்கும். நாளைய தினமே திரு விஜய் அவர்கள் தனது கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள், வெற்றி பெற்று வருகிற வேட்பாளர்கள் உட்பட வேறு சிலரோடும் அரசியல் விவரம் தெரிந்தவர்களோடும் ஆலோசித்து இது தொடர்பான முடிவுகளை மேற்கொள்வார் என்று தான் நினைக்கிறேன். ஏற்கனவே திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் தேர்தலுக்கு சில நாட்கள், சில மாதங்கள், ஓரிரு வாரங்களுக்கு முன்பு அவரை சந்தித்ததாக தகவல் உண்டு. அது ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவல். ஆனால் திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்றவர்களை ஆலோசனைக்கு எடுத்துக்கொள்ளலாம். எப்படி நாம் வந்து ஆதரவை பெறுவது என்பதோ, அல்லது என்னென்ன ப்ரையாரிட்டிஸ் கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது என்பதோ, இப்படி சிலர் வெளியில இருக்கிறார்கள். ஓய்வு பெற்ற நல்ல நேர்மையான IAS அதிகாரிகள் இருக்கிறார்கள், நம் கண்ணெதிரே இருக்கிறார்கள். ஓய்வு பெற்றவர்கள், நேர்மையான IAS அதிகாரிகள். அவர்களில் ஒருவரை அரசு ஆலோசகராக வைத்துக் கொள்ளலாம். கலைஞர் அவர்கள் எப்படி திரு குகன் அவர்களை ஆலோசகராக பயன்படுத்தி கொண்டாரோ, அதை போல ஒரு நல்ல ஆலோசகர், ஹானஸ்ட் ஆபீசரை தேர்ந்தெடுத்து அவரை தனது ஆலோசகராக விஜய் வைத்துக் கொள்ள வேண்டும். முக்கிய பொறுப்புகளில் தகுதியானவர்கள், இந்த எல்லா IAS படித்து இருக்கலாம், ஆனால் நேர்மையானவர்கள், கரைபிடியாதவர்களை தன் பக்கத்தில் வைத்துக் கொள்வது ஊழல் இல்லாத, ஊழல் ஒழிக்கவே முடியாது என்றாலும் ஊழல் மிக மிக குறைவான ஒரு சுமாரான ஆட்சியை தருவதற்காக அது வழிவகுக்கும். அதற்கு விஜய் முனைப்பு காட்டுவார் என்றுதான் நான் பார்க்கிறேன். சரி சார், இந்த தேர்தலில் வந்து விஜய், அதாவது மக்கள் வந்து விஜயை வந்து தேர்ந்தெடுக்க ஒரு முக்கியமான காரணம் வந்து போதை கலாச்சாரம், பாலியல் குற்றங்கள், சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இது போன்ற பிரச்சனைகள் தான் வந்து அதிகமா தமிழ்நாட்டில் பேசப்பட்டுச்சு. திமுக ஆட்சி வீழ்வதற்கு அது ஒரு காரணமா இருந்துச்சு. இதெல்லாம் விஜய்க்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. மிக நிச்சயமாக இது வந்து இந்த ஆஸ்பெக்ட்ல அவர் கராராக நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் நான் சொன்னேன். டஃப் ஆஃபீஸர்ஸ்ட்டு அந்த ஜாபை கொடுக்கணும். லா அண்ட் ஆர்டர் ஹெட்டாக இருக்கக்கூடிய ஒரு டஃப்பான ஆளாக இருக்கணும். மிக முக்கியமான பொறுப்பில் இப்போ சென்னையில் குற்றவாளிகளை வந்து ஒடுக்கி கொண்டிருந்தார் நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய அடிஷனல் கமிஷனராக இருந்த திரு அஸ்ரா கர்க் அவர்கள். அவர் தூத்துக்குடியில் அந்த ஜோனுடைய ஐஜியாக இருந்தபோது அங்கே போதை பட சமாச்சாரங்கள் உள்ளே வராமல் தடுத்தார். சென்னையில் ரவுடிகளுடைய மெனாஸை குறைத்தார். உடனே ஆளுங்கட்சி செல்வாக்கை செலுத்தி அதில் இருக்கக்கூடிய சில ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ், விரும்பத்தகாதவர்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி பிரமுகர்களை அணுகி இவர் இருந்தால் இடைஞ்சலாக இருக்கும் என்று மாற்றி விட்டார்கள். நார்த் ஜோன் ஐஜியாக அவரை போட்டார்கள். திரு அஸ்ரா கர்க் மாதிரி சில ஆபீசர்ஸ் இருக்கிறார்கள், பாலகிருஷ்ணன் மாதிரி இருக்கிறார்கள். சுதாகர் இப்போ இங்கிருந்து போய்விட்டார். சில நல்ல அதிகாரிகளை நல்ல பொறுப்புகளில் அமர்த்தி கடுமையாக செய்ய வேண்டும். அதே போல IASலும் இருக்கிறார்கள். திரு ககன்தீப் சிங் பேடி, அவரை முக்கிய பொறுப்பில் நீங்கள் கொண்டு வந்து உட்கார வைக்க வேண்டும். ஹோம் செக்ரட்டரி மாதிரி வைக்க வேண்டும். அந்த மாதிரி சில நல்ல அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய சேவையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் நிச்சயமாக செய்ய முடியும். இன்னொன்று, விஜய் முன்னாலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான சவால், தமிழக அரசு கடன் சுமையில் சிக்கி தத்தளித்துக் கொண்டிருக்கிறார். இப்போது அது ஒரு பெரிய சவால். நீங்கள் வந்து நீங்களும் சில வாக்குறுதிகள், இலவசங்களை எல்லாம் அளித்திருக்கிறீர்கள். அதில் எது அத்தியாவசியமாக உடனடியாக செய்ய வேண்டியது, எது நிதி நிலைமை மேம்பட்ட பிறகு செய்ய வேண்டியது என்று அவர் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இலவசங்களை கொடுப்பதன் மூலம் நீங்கள் கடன் சுமையை அதிகரித்துக் கொண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அதாவது சாலை மேம்பாடு, பாலங்கள் அமைப்பது, கட்டுமானங்கள், இதற்கான செலவினங்கள் குறைந்து விடக்கூடாது. அதே போல பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதாக ஒரு வசனம், ஒரு வார்த்தை உண்டு, டேப் த ரிச் அண்ட் பேட் த புவர் என்று. வசதி படைத்தவர்களிடமிருந்து வாங்க வேண்டும் வரியை, நலிந்த நிலையில் இருப்பவர்களுக்கு அந்த அரவணைத்து செல்ல வேண்டும். அதுதான் அரசின் இலக்கணம் என்று அண்ணா கூறியதாக சொல்வார்கள். அதை போல எந்தெந்த இடங்களில் இருந்து நிதியை திரட்ட முடியும் என்று சொன்னால் அதை செய்ய வேண்டும். இப்போது கனிம வளத்தின் மூலம் உதாரணமாக அரசாங்கத்திற்கு வர வேண்டிய பெரும் நிதி சில தனியாருக்கு போய் கொண்டிருக்கிறது. அதை தடுக்க வேண்டும்.
அதை அரசாங்கத்திற்கு திருப்பி விட வேண்டும். டாஸ்மாக் வருமானம் பகலிரவு பாராமல் திறந்து வைத்து தனியார்கள் கொள்ளை லாபம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை முறைப்படுத்த வேண்டும். அது குற்றங்கள் பெருகுவதற்கான காரணமாக இருக்கிறது. ஆகவே இவற்றையெல்லாம் முறைப்படுத்தி எதிலே வருமானத்தை அதிகப்படுத்த முடியுமோ மக்களை பாதிக்காமல் அதை செய்து ஒரு அரசாங்கத்தை நடத்துவதற்கு தகுதியான அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள் மட்டும்தான் உதவ முடியும். ஏற்கனவே மந்திரிகளாக இருந்தவர்களுக்கு முறையற்ற ஆலோசனைகளை அவர்கள் நீட்டுகிற இடத்துலதான் கையெழுத்து போட்டு தங்களுக்கும் பங்கு வாங்கி கொண்ட சில ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை கிட்டையே சேர்க்கக்கூடாது. அது யார் என்று அவருக்கும் தெரியும், தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த தருணம் நெருங்கி விட்டது. ஆகவே விஜய் ஷுட் பி எ வெரி சீரியஸ் பர்சன் இயர் ஆஃப்டர். அதை அவர் செய்ய வேண்டும் என்று மக்கள் நம்புகிறார்கள், செய்வார் என்று எதிர்பார்த்திருக்கிறார்கள். அந்த பொறுப்பை, கடமையை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே சார். சார், தமிழக சட்டப்பேரவை 17வது சட்டப்பேரவைக்கு இப்போ எல்லாம் தவேக்கால தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் உள்ள போறாங்க. இப்போ ஒரு பெரிய சவால் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்பு அதிமுக ஜெயித்தால் முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா இருப்பார், எதிர்கட்சியாக திரு கலைஞர் அவர்கள் இருப்பார். அதுக்கு அடுத்தபடியாக திரு ஸ்டாலின் முதலமைச்சரானால் எதிர்கட்சி தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமி இருப்பார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தால் அதில் எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் இருப்பார். இப்படி ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனா இப்போ இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில எதிர்கட்சி தலைவராக வர வேண்டிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே தோத்து விட்டார். இப்போ முதலமைச்சரா திரு விஜய் அவர்கள் அமரப்போகிறார். அவருக்கு எதிர்த்தபடியாக எதிர்கட்சி தலைவராக அமரக்கூடிய வாய்ப்பு திமுக தான். யாரு இருப்பார்? திரு உதயநிதி ஸ்டாலின் பெயரைத்தான் அங்கே இருக்கக்கூடிய துதிபாடிகள் சொல்லுவார்கள். ஆனால் வேறு 1-2 பேர் நிறுத்தி வெற்றி பெற்று இருக்கிறார்கள். அவர்களுக்கு பக்கத்திலே போய் அல்லது பின்னாலே போய் உதயநிதி அமருவதற்கு திமுக விரும்புமா என்று தெரியாது. ஏனென்றால் துணை முதலமைச்சராக இருந்தவர், அவர்தான் சாய்ஸாக இருப்பார். ஆனால் அவரால் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வலிமையான எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் அளவுக்கு செயல்பட முடியுமா என்பதில் எனக்கு தனிப்பட்ட முறையில் சந்தேகம் இருக்கிறது. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 1000 விமர்சனங்கள் அவரது ஆட்சி மீது இருந்தாலும் சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டவர். முதலமைச்சராக கூட அந்த தொகுதிக்கு நிறைய செய்தவர். அவருடைய தோல்வி என்பது முனையிலே நான் சொல்லுகிறேன், அந்த தொகுதிக்கு ஒரு இழப்பு தான். கொளத்தூர் தொகுதிக்கு அவ்வளவு செய்தார். அப்படிப்பட்டவரை தோற்கடித்திருக்கிறார்கள் என்றால் ஆட்சி மாற வேண்டும் என்ற விருப்பத்தில் மக்கள் சென்னையில் போட்ட ஓட்டு அவரையும் பாதித்து விட்டது. ஆனால் அந்த அலையில் எப்படியோ துணை முதல்வர் தப்பிவிட்டார், எப்படி என்று தெரியவில்லை. ஆகவே திரு உதயநிதி ஸ்டாலின் தான் இருப்பதற்கு வாய்ப்பு. சுவாரஸ்யமாக இருக்கும், சபை பார்ப்பதற்கு சுவாரஸ்யமாக இருக்கும். ஆகவே ஆனால் ஆக்டிவாக செயல்படுகிறதோர் யார் யார் என்று நாம் இனிமேல் தான் பார்க்க வேண்டும். என்றால் ஒரு எதிர்கட்சி வரிசையில சில நல்ல உறுப்பினர்கள் தேர்வாகி இருக்கிறார்கள். இதுவரைக்கும் சட்டசபைக்கே பாத்திராத நபர்கள்லாம் இப்ப சட்டசபைக்கு போறாங்க. ஆமா, அது ஆளுங்கட்சியில அவர்கள் ரசிக மனப்பான்மையோடு சபைக்குள் நடந்து கொள்ளக்கூடாது. அது ஒரு விஜய்க்கு ஒரு பெரிய சவால். விஜயை விமர்சித்தால் கூச்சலிடுவோம் என்கிற மனப்பான்மையோடு சபைக்குள்ளே இருக்கக்கூடாது. அதற்குத்தான் நான் சொல்லுகிறேன், அரசியல் ரீதியாக பழுத்த அனுபவம் பெற்றவர்கள், நிர்வாக ரீதியாக பழுத்த அனுபவம் பெற்றவர்கள், இவர்களை விஜய் ஆலோசகர்களாக கொண்டால்தான் சட்டசபையை சமாளிக்க முடியும். சட்டசபைக்கென்று ஒரு மரபு இருக்கிறது, கண்ணியம் இருக்கிறது. ஆகவே விஜய் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் புதியவர்கள். விஜயை தெய்வ நிலையில் நின்று பார்க்கக்கூடிய அந்த ரசிக மனப்பான்மையை கடந்தவர்கள். ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபேன் பேஸ்ன்றதெல்லாம் கடந்தவர்கள். ஆமா, ஏன்னா இந்த இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் இப்போ எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க எல்லாம் ஆட்டோ ஓட்டுனவர், அப்புறமேட்டு திரு விஜய் அவர்களுக்கு உதவியாளராக இருந்தவருடைய மகன், சமையல் தொழிலாளர், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் பீப்புள்ஸ் ரொம்ப ஏழ்மை நிலையிலிருந்து வந்தவங்க. அதாவது அரசியலுக்கு புதுசா உடனே எம்எல்ஏ ஒரு லக்கி லாட்டரி எடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் பழுத்த அரசியல் அனுபவம் உள்ளவர்கள், அதிமுகவில் பழுத்த அரசியல் அனுபவம் உள்ளவர்களுக்கு மறைந்த கா. சுப்பு அவர்கள் வகுப்படுத்தார். ஒரு மசோதா மீது எப்படி பேச வேண்டும், ஒரு சபையில ஒழுங்கு பிரச்சனை எப்படி எழுப்ப வேண்டும், பொது பிரச்சனை எப்படி எழுப்ப வேண்டும் என்றெல்லாம் செல்வி ஜெயலலிதா அவர்களும் கலைஞர் கருணாநிதி அவர்களும் கேட்டுக்கொண்ட காரணத்தினால் வெவ்வேறு சமயங்களில் அவர் கிளாஸ் எடுத்திருக்கிறார். அப்படி விஜய் கட்சிக்கு யாராவது ஒரு ஆலோசகர் தேவை, பயிற்சிக்கக்கூடியவர்களும் தேவை. அதையெல்லாம் விஜய் சிந்திக்க வேண்டும், நாளைய தினமே சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் சட்டமன்றம் என்பது ஒரு பொறுப்பு வாய்ந்த அவை, கண்ணியமிக்க அவை. அதுல எதிர்கட்சியினர் பேசுவதற்கு நிறைய வாய்ப்புகள் தர வேண்டும். முந்தைய அதிமுக திமுக ஆட்சி கால சட்டசபை மாதிரி, நான் சொல்வது எம்ஜிஆர் கால சட்டசபை எல்லாம் நீண்ட ஆரோக்கியமான விவாதங்கள் நடைபெற்ற அவை. அது இப்போதெல்லாம் அவசர கதியில் சபை நடைபெற்று முடிக்கக்கூடிய வழக்கம் கடந்த 10 ஆண்டுகளில் உருவாகி இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட நிலை இல்லாமல்
நல்ல ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை விவாதிக்கக்கூடிய மன்றமாக அதை மாற்றுவதற்கான முயற்சிகளில் திரு விஜய் முனைப்பு காட்ட வேண்டும். ஆகவே விஜய் முன் சவால்கள் காத்திருக்கின்றன. அந்த சவால்களை அவர் எப்படி சமாளிக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஓகே சார், நம்மளும் அதே மாதிரி இப்போ நீங்க சொன்ன மாதிரி நாங்களும் பொறுத்திருந்து அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி நிகழப்போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நீங்க அரங்கிற்கு வந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி சார். வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி.